இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பவுல்ல குளிர்ந்த தண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் அதுல ஐஸ் கியூப்ஸ் போடுங்க அண்ட் உங்களோட ஃபேஸ் அதுல 10 செகண்ட்ஸ்க்கு டிப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க 3 ல இருந்து 4 வாட்டி செய்யணும். இல்ல நீங்க ஐஸ் கியூபை ஒரு காட்டன் துணியில வச்சு அது உங்களுடைய ஃபேஸ் மீது ஜென்டலி மசாஜும் பண்ணலாம். இப்போ இதனால் என்ன லாபம்? ஃபர்ஸ்ட், இதனால் எக்ஸசிவ் சீபம் ரெடியூஸ் ஆகுது. இதனால உங்களோட ஃபேஸ் ஆல் டே ஆயில் ஃப்ரீ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செகண்ட், இன்ஃப்ளமேஷன் அண்ட் ரெட்னஸ் கம்மியாகும். தேர்ட், ஓபன் போர் ஷ்ரிங்க் ஆகும். இதனால் டர்ட் அண்ட் ஆயில் பில்டப் பிரிவென்ட் ஆகும். இந்த காரணத்தால் ஆக்னி வராது. Fourth, ஃபேஸ்ல இருந்து பஃபினஸ் அண்ட் டார்க் சர்க்கிளை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த், இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். பிகாஸ் ஐஸ் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும். இதனால ஸ்கின் ஃப்ரெஷ் அண்ட் ரேடியன்ட்டாக இருக்கும். நம்பர் 2, யூஸ் a குட் ஃபேஸ் வாஷ். இங்க பாருங்க, சம்மர்ல ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் ரொம்பவே முக்கியமானது. அப்படி நீங்க ஒரு நபர் உங்களோட ஃபேஸை சோப்பால கழுவுறீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு தீங்கு விளைவிக்கிறீங்க. சோப்ல ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும். இது ஃபேஸ்க்கு நல்லது இல்ல. சோப் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ், பிரேக் அவுட் அண்ட் ஆயிலி ஸ்கின் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். பட் அப்படி நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கனாலும் அப்படி ஒரு தவறான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்க உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு அக்கார்டிங் ஃபேஸ் வாஷ் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க விரும்ப மாட்டீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு வீட்ல இருந்து போன பிறகு அதே ஆயிலி ஸ்கின் அண்ட் டல் ஆயிட கூடாது. சோ சம்மர்ல ஒரு ரைட்டான ஃபேஸ் வாஷ் செலக்ட் பண்றதுக்கு நீங்க சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். வெல் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ஜெல் பேஸ்டாக இருக்கணும். ஏன்னா கிரீமி அண்ட் திக் ஃபேஸ் வாஷ் சம்மருக்கு ஐடியலி செட் ஆகாது. நெக்ஸ்ட், சாலிசிலிக் ஆசிட் இருக்கணும். ஏன்னா பிம்பிள்ஸ் அண்ட் ஆயில தடுக்கும் இது. அண்ட் முக்கியமா பாராஃபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இது. சோ காலையில, ஈவினிங் அண்ட் முக்கியமா எப்பலாம் நீங்க வெளிய வெயில்ல இருந்து வீட்டுக்கு வரீங்களோ வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களோட முகத்தை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. நம்பர் 3, ட்ரிங்க் a detox drink. ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நீங்க எடுக்க வேண்டியது வந்து இந்த ஹைட்ரேஷன். ஏன்னா ராத்திரி முழுவதும் உங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கும். சோ கிக் ஸ்டார்ட் செய்வதற்காக காலையில இருந்ததுமே காஃபி, டீ எல்லாம் விட்டுட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கணும். இது உங்களோட பாடியை உள்ள இருந்து ஹைட்ரேட் பண்றது கூடவே கிளீனும் பண்ணும். டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏகப்பட்டது வருது. பட் சம்மர்ஸ்ல நீங்க ஆலிவேரா ஜூஸ் குடிக்கலாம். இத நீங்க வீட்லயே செய்யலாம், இல்ல மார்க்கெட்ல இருந்து வாங்கலாம். ஆலிவேரா ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுது அண்ட் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட் அண்ட் பிரைட் ஆக்கும். இல்லனா நீங்க இந்த ட்ரிங்க் குடிக்கலாம். இதுக்காக நீங்க ஒரு கிளாஸ் லூக் வார்ம் வாட்டர்ல ஹாஃப் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, கொஞ்சமா புதினா அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிட்டு குடிங்க. இத நீங்க தினம் காலையில குடிக்கிறதுனால உங்க பாடியில இருந்து எல்லா டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் அவுட் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும் அண்ட் உங்களோட ஸ்கின்ல நேச்சுரல் க்ளோ வரும். இந்த ட்ரிங்க்ல நம்ம என்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோமோ இது ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஃபேஸ்ல ஆயிலை கண்ட்ரோல் பண்ண, ஆக்னி பிரிவென்ட் பண்றதுக்கும் அண்ட் ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கும். நம்பர் 4, யூஸ் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன். அப்படி நீங்க இந்த சம்மர்ல உங்களோட ஃபேஸ்ல டார்க் ஸ்பாட்ஸ், சன் டேமேஜ் அண்ட் டேனிங் நாள் இன்னும் கருப்பாகாம தடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க சன்ஸ்கிரீன் போட்டே தீரணும். இந்த சீசனோட வெயில்ல ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் இருக்கும். இது ஸ்கின்னை பாழாக்கிடும். அப்படி ஒரு வாட்டி டேன் ஆயிடுச்சுன்னா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும். இப்ப நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நிறைய பேருக்கு பொதுவா கம்ப்ளைண்ட் வருது, சன்ஸ்கிரீன்னால எனக்கு இன்னும் பிம்பிள்ஸ் வருது, என்னோட ஸ்கின் இன்னும் அதிகமா ஆயிலி ஆகுது அண்ட் இந்த காரணத்தால் மக்கள் சன்ஸ்கிரீன் போடுறதை விட்டுறாங்க. இந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னா நீங்க ஒரு தவறான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க. சன்ஸ்கிரீன் உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு அக்கார்டிங் இருக்கணும் அண்ட் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஜெல் பேஸ்டாக இருக்கணும், கிரீம் ஃபார்ம்ல இருக்க கூடாது. ஏன்னா ஜெல் சன்ஸ்கிரீன் ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். அதுவும் ஃபேஸை கிரீஸி ஆக்காம. உங்களோட சன்ஸ்கிரீன் மினிமம் 30 SPF இருக்கணும். அப்படி 50 SPF இருக்குடா இன்னும் நல்லது. அண்ட் உங்களோட சன்ஸ்கிரீன் நான் காமெடியோஜெனிக்காக இருக்கணும். இது உங்களோட போஸ்ட்ல கிளாக் ஆகாது. இதனால் பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அண்ட் உங்களோட சன்ஸ்கிரீன் வாட்டர் பிளஸ் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் ஆக இருந்தே தீரணும். இதனால் நீங்க அப்பப்ப சன்ஸ்கிரீன் போடணும்ன்ற அவசியம் வராது. அண்ட் ஆயிலி ஸ்கின் உள்ளவர்கள் கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய சன்ஸ்கிரீன் லைட் வெயிட் ஆக இருக்கானு. இதனால உங்களுக்கு ஸ்கின்ல இரிட்டேஷன் ஏற்படாது அண்ட் ஸ்கின்ல கம்ஃபர்டபிள் ஃபீல் கொடுக்கும். நம்பர் 5 அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவாய்ட் ஆயிலி அண்ட் சுகரி ஃபுட்ஸ். நீங்க வெளியிருந்து ஸ்கின்னை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணாலும் சரி, ஆனா அப்படி நீங்க உள்ள இருந்து சரியாக கவனிக்கலனா அப்ப ஸ்கின் மோசமா தான் ஆகும். சம்மர்ஸ்ல டீப் ஃப்ரை, ப்ராசஸ் ஃபுட்ஸ் அண்ட் சுகரி ஃபுட்ஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா இந்த விஷயங்கள் சாப்பிடறதுனால ஸ்கின் இன்னும் அதிகமா ஆயிலி ஆயிருது, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், டைஜஷன் பாடாகும் அண்ட் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வரும். இந்த விஷயங்கள் நீங்க அதிகமா சாப்பிடறதுனால உங்களோட ஸ்கின் கூடவே உங்களுடைய ஹெல்த்தும் பாடாகும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் நீங்க கிரில்ட் இல்ல ஸ்டீம் ஃபுட் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் வீட்ல செஞ்ச சாப்பாடு சாப்பிடுங்க. சோ இதுதான் அந்த 5 மார்னிங் ஹாபிட்ஸ். இது அப்படி நீங்க இந்த சம்மர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய ஸ்கின் ஃப்ரெஷ், கிளியர் அண்ட் க்ளோயிங் ஆக இருக்கும். சோ